Hey guys, I'm Ash. This is Vivo X200 Pro Mini. Recent trends பார்த்தீங்கன்னா இப்போ Apple, Asus இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் சின்ன ஃபோன்ஸ் இப்போ லான்ச் பண்ணுறதில்ல. அவங்க சொல்கிற காரணம் கன்சியூமர்ஸ் கிட்ட பெருசாக டிமாண்ட் இல்லைன்னு. ஆனால் இந்த பாயிண்டில் Vivo இப்போ ஒரு flagship மினி லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ சைனாவில் இருக்கிறதுனால சீக்கிரமாக ஒன்று வாங்கினேன். இந்த வீடியோவில் இந்த Vivo X200 Pro Mini அன்பாக்ஸ் பண்ணி Vivo அதில் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது டிப்பிக்கலான Vivo black box and ஃபெமிலியரான Zeiss பிராண்டிங் இருக்கு மேலே மேபி கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு சொல்லலாம். நான் வாங்கியிருக்கிறது 12 to 56 வேரியண்ட். இதுதான் பேஸ். ஓகே, இங்கே பிளாஸ்டிக்காக கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல நம்ம பார்க்குறது அந்த X200 Pro Mini ஃபோன் தான். இங்கே நான் வாங்கினது க்ரீன் வேரியண்ட். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் காம்பேக்டாக இருக்குது, கையில் நல்லா ஃபிட் ஆகுது. Vivo இந்த ஃபோனை பிங்க், ஒயிட் அப்புறம் பிளாக்ல ஆஃபர் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஒயிட்டுக்கு மட்டும் பேக் கிளாசி ஃபினிஷ், பாக்கி மூணுத்துக்குமே மேட் ஃபினிஷ் தான். ஸோ இப்போ இந்த மினி பூட் ஆகையில் சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு லீஃப்லெட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ். இதை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. கிரிப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், டிசைன் பார்த்தா தெரியும். ப்ளஸ் ஃப்ரீயாக பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து ஒரு USB Type A to Type C கேபிள், ஒயிட் ஆக்சன்ஸோட சிம் இஜெக்டர் டூல், ஃபைனலாக 90 வாட் Vivo ஃப்ளாஷ் சார்ஜர். இப்போ இந்த ஃபோன் ஒரு மினியாக இருந்தாலும் Vivo இதில் 5700 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஃபோன் ரொம்ப திக்காலாம் இல்லை, வெறும் 8.15 mm தான் திக்னஸ். வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 190 கிராமுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கும் இங்கே சப்போர்ட் இருக்குது, 30 வாட்ஸ் வரைக்கும். ஒயர்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க 90 வாட் ஃப்ளாஷ் சார்ஜரை வச்சு இந்த X200 Pro Miniயை 0 to 50 ஒரு 18 நிமிஷத்துலையும் 100% சார்ஜ் 40 நிமிஷத்துலையும் பண்ண முடியும். நல்லா ஃபாஸ்ட்டான சார்ஜிங். ஆனால் இங்கே இந்த ஃபோனோட டோட்டல் ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஹேண்ட் ஃபீல் தான். ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அப்படி கையில் பிடிச்சிருக்கையில் அந்த ஆப்போசிட் கார்னரை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ் பற்றி பேசையில் யூஸ்வலாக இப்போ பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆப்பிளோட அந்த ரீச்சபிலிட்டி டைப் ஆஃப் ஒன் ஹேண்ட் மோட் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் Vivo அதுக்கு பதிலாக ஒரு ஃப்ளிக் ஜெஸ்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனையே ஸ்ட்ரிங்க் பண்ணுறதுக்கு. ஸோ இது பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். எனிவேஸ், பின்னாடி அந்த ஃப்ராஸ்டட் மேட் கிளாஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வழுக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் எதுவும் பிக்கப் ஆகிறதில்ல. கேமரா அரே நல்லாவே பெருசாக இருக்குது, அதுக்கு காரணம் இருக்குது, அதுக்கு வருவோம். சைட்ஸும் இங்கே மெட்டல் தான். அந்த எட்ஜஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க கம்ஃபர்ட்காக. டாப் எம்டியாக இருக்கே, ஐஆர் பிளாஸ்டர் கட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இல்லை. ஷாமி மாதிரியே Vivoவும் அந்த கேமரா அரேக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. இது போக IP6869 சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கு. இப்போ நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மேபி கொஞ்சம் ரொம்ப லோவாக இருக்குன்னு சொல்லலாம். பட் ஃபோனோட ஓவரால் சைஸே சின்னதாக இருக்கிறதுனால கையில் பெருசாக அட்ஜஸ்ட் பண்ணாமல் அதை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது. இப்போ Vivo இதை மினின்னு சொன்னாலும், Vivo மட்டும் சொல்ல, நானும் இந்த வீடியோவில் பல தடவை சொல்லிட்டேன், இது காம்பேக்டான ஃபோன் தான். ஆனால் iPhone மினி அந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஓவரால் ஃபார்ம் ஃபேக்டர் ரெகுலர் iPhone 16 Proக்கு சிமிலராக இருக்குது. இப்போலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் 6.3 inch டிஸ்பிளேங்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு ஒரு பாசிட்டிவாக தான் தெரியுது. ஸோ இப்போ டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 10-bit 80 LTPO AMOLED பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட, தேவைன்னா 0.1 Hz வரைக்கும் ட்ராப் பண்ணிக்கலாம். 6.3 inchங்கிறதுனால பிக்சல்ஸ் நல்லா டென்ஸாக பேக் ஆகிருக்கு. 460 pixels per inch பிக்சல் டென்சிட்டி. Vivo இங்கே பீக் பிரைட்னஸ் 4500 nitsன்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் அது HDRக்கு தான். என்னோட டெஸ்டிங்கில் 1200 nits வரைக்கும் அவுட்புட் பண்ணிச்சு. ஸோ அவுட்டோர் யூஸ்க்கு பிரச்சனை எதுவும் இல்லை. லோ லைட்னு வரையில் 2160 Hz PWM டிம்மிங் கொடுத்துருக்காங்க, OLED ஃப்ளிக்கருக்கு சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்காக. ஸோ இந்த தாறுமாறு டிஸ்பிளே கூட நல்ல லவுடாக கிளியராக இருக்கிற ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே சின்னதாக இருந்தாலும் வீடியோஸ் பார்க்கல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த X200 Pro Mini ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். ஃப்ளாக்ஷிப்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இங்கே Vivo யூஸ் பண்ணியிருக்க SoC மீடியாடெக்கோட ஃப்ளாக்ஷிப் Dimensity 9400. இப்போ கம்பேரிசனுக்கு பார்த்தீங்கன்னா குவால்காமோட 8 Gen 4 இல்லை 8 Eliteோட CPU பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி, GPU பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகம். பட் கேம்ஸ் யூஸ்வலாக குவால்காம் சிப்ஸ்க்கு பெட்டர் ஆப்டிமைஸ்டாக இருக்கும். ஸோ இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ்னு சொல்ல மாட்டேன். பட் ஓகே, தியரிட்டிக்கலி GPU பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. மற்றபடி 12 இல்லை 16 GB LPDDR5X ரேமும், 256 512 GB இல்லை 1 TB வரைக்கும் ஃபாஸ்ட் UFS 4.0 ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால த்ராட்லிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு செக் பண்ணையில் கிட்டத்தட்ட பாதி பெர்ஃபார்மன்ஸ் 20 நிமிஷத்துலேயே ட்ராப் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ் விளையாடையில் கொஞ்சம் ஹீட் ஆச்சு. ரெகுலர் யூஸில் எந்த பிரச்சனையும் இல்லை.
ஸோ இந்த ஃபார்ம் ஃபேக்டர் சூஸ் பண்ணையில் அது கூட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. கேஸ் இங்கே ஒரு சின்ன விஷயம், நான் ஸ்கிரிப்டாக முடிச்சுட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க பாயிண்ட்டில் GSM Marinaவோட Vanilla X200 Pro ரிவ்யூ ட்ராப் ஆச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனும் இதே ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட 50% பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் பண்ணிச்சு. ஸோ இது ஃபார்ம் ஃபேக்டர்னாலங்கிற மாதிரி தெரியல, மேபி Dimensity 9400னால இருக்கலாம். இன்னும் பல ஃபோன்ஸ் இந்த சிப்போட வர ஆரம்பிக்கல, அதை டெஸ்ட் பண்ணையில் தான் தெரிய வரும். பட் எனிவேஸ் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இப்போ சாஃப்ட்வேர்னு வரையில் இந்த ஃபோன் Origin-OS 5ல் ரன் ஆகிட்டு இருக்கு. Android 15 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். அஃப்கோர்ஸ் குளோபலாக லான்ச் ஆகல, ஃபன் டச்சோஸோட வரும் மற்ற எல்லா விவோ ஃபோன்ஸ் மாதிரியே. ஸோ இங்கே இந்த அளவு நல்லா ஹார்ட்வேர் இருக்கிறதுனால எதிர்பார்க்குற விஷயம் தான். எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஃப்ளூயிடாக இருக்க, குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஸ்மூத்தாக இருந்துச்சு. Origin-OS 5ல் ஏஐக்கு ஹெவியாக ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறதில்ல, ஏன்னா இதெல்லாம் சைனா எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸ். இங்கே அந்த ஏஐ வால்பேப்பர் ஜெனரேஷன், அந்த காமிக் புக் ஸ்டைல் ஆர்ட் ஜெனரேட்டர் இமேஜஸ் பேஸ் பண்ணி பண்ணுறது, அது எனக்கு கொஞ்சம் பர்டிகுலராக இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. இதுவும் ஸ்கின் டோன்ஸ்லாம் சைனாக்கு தான் டியூன் ஆகிருக்கு. ஸோ நம்மளை ஷூட் பண்ணையில் சரியாக வரல. பட் இப்போ பெட்ஸ் அதெல்லாம் ஷூட் பண்ணி பார்க்கல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சு. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வால்பேப்பரே என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணையை ஷூட் பண்ணி இதில் ஜென்ரேட் பண்ணது தான். இப்போ இந்த ஃபோனோட இன்னொரு ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ். ப்ரைமரி இங்கே சோனியோட லிட்டியா லைட் 818, ஒரு 50 மெகாபிக்சல் சென்சர், 1/1.28 inches. விவோ போன தடவை நாங்கள் 1 inch சென்சர் யூஸ் பண்ணோம், இப்போ சைஸை கம்மி பண்ணியிருக்கோனாலும் அதே மாதிரி தான் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இமேஜஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. டீட்டெயிலும் சரி, டைனாமிக் ரேஞ்சும் சரி, மிக்ஸ்ட் லோ லைட் சுச்சுவேஷன்ஸில் கூட இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. எஸ்பெஷலி லோ லைட்டில் எனக்கு அந்த ஹைலைட் கண்ட்ரோல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்கே நீங்களே பாருங்களேன், அந்த ஷாட் எடுத்ததுக்கப்புறம் எப்படி அந்த ஹைலைட்ஸை புல் டவுன் பண்ணியிருக்கு, அது ப்ளோ அவுட் ஆகாமல் எப்படி ப்ராசஸ் பண்ணியிருக்குங்கிறத பாருங்கள். விவோ நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ 2x ஷாட்ஸ் எடுக்கையில் சென்சர் க்ராப் ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஸோ 2xலேயும் உங்களுக்கு நிறைய டீட்டெயில் இருக்குது, இமேஜஸ் ரொம்பவே யூஸபுளாக இருக்குது. 3xன்னு வரையில் ஆக்சுவலான பெரிஸ்கோப் டெலஃபோட்டோ இருக்குது. ஸோ இந்த ஒரு சென்சர் மட்டும்தான் ரெகுலர் ப்ரோலையும் ப்ரோ மினிலையும் வேறு யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே 50 மெகாபிக்சல் 1/1.95 inch சென்சர், f2.57 லென்ஸோட ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் லென்ஸ் தான். இந்த லென்ஸால் க்ளோஸ் டிஸ்டன்ஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி டெலஃபோட்டோ மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கலாம். ரெகுலர் 3x ஷாட்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கலர்ஸ் ப்ரைமரிக்கு க்ளோஸாக இருக்குது. விவோ இன்னொரு விஷயம் அவங்க பண்ணியிருக்கிறது, ஜூம் வீடியோவை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டேஜ் மோட்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 10x ஜூம் வீடியோஸ் எடுக்கையில் கூட யூஸபுளாக இருக்கணும். ரெகுலர் வீடியோ 4K 60ல் டாப் அவுட் ஆகுது. ரெகுலர் X200 ப்ரோவில் 4K 120 ஷூட் பண்ணலாம், இங்கே முடியாது. மேபி மினியில் அந்த V3+ சிப் கொடுக்காததுனால இருக்கலாம். பட் திருப்பியும் 4K 60 நல்லா தான் இருந்துச்சு. வெறும் 4K 60 மட்டும் இல்லை, 4K 60 HDR-ஓடையும் ஷூட் பண்ணலாம். இன்னொரு நல்ல விஷயம், இந்த தடவை செல்ஃபி கேமராலையும் 4K 60 ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபுட்டேஜ் நல்லா இருந்துச்சு. இது ஒரு 32 மெகாபிக்சல் சென்சர், சாம்சங்கோட ISOCELL KD1, ஸ்டில்ஸ், போர்ட்ரேட்ஸ் ரெண்டுத்துக்குமே நல்லா இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இப்போ பின்னாடி மூணாவது கேமரா ஒரு அல்ட்ரா வைட், இதுவும் ஒரு சாம்சங் சென்சர் தான். 50 மெகாபிக்சல்ஸ் JN1 f2 அல்ட்ரா வைட் லென்ஸோட பேரா இருக்குது. இந்த லென்ஸ்க்கு ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால ரெகுலர் மேக்ரோ ஷாட்ஸ் இதில் ஷூட் பண்ண முடியும். அடுத்து போர்ட்ரேட்ஸ்னு பார்க்கல, போன வருஷம் X100 ப்ரோவோட போர்ட்ரேட்ஸ் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. இன்ஃபேக்ட் போர்ட்ரேட்ஸ்னு வரையில் கடைசி ஒரு வருஷமாக நான் அந்த ஃபோனை தான் ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்கேன். X200 சீரீஸில் அந்த லெவலில் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஜைஸ் போக்கா ஆப்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்ஸ் சாய்ஸஸ் எல்லாமே இங்கேயும் கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த Vivo X200 Pro Mini சைனாவில் 4700 யுவான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட $55,000 இல்லை $650 US. ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான பேக்கேஜ் மாதிரி தான் தெரியுது. எஸ்பெஷலி இப்போ ரெகுலராக உள்ள அந்த 6.7 6.8 inch ஸ்க்ரீன் வேணாம், எனக்கு கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு. ஸோ இந்த X200 Pro Mini பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.